சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from கோவிந்தன் சார். இந்த உலகத்தில் உள்ள இறை நம்பிக்கை உள்ள பக்தர்கள் அநேகமாக 4 வகையாக இருக்கிறார்கள். இறைவனிடம் தனக்கென எதையுமே யாசிக்காமல் துறவு நிலையில் வாழும் ஒரு பக்தன், இனி பிறவியே வேண்டாம் என்று இறைவனிடம் வேண்டுகிற ஒரு பக்தன், நோய் துன்பம் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட இறைவனை வேண்டும் ஒரு பக்தன், பணத்தையும் செல்வத்தையும் மட்டுமே இறைவனிடம் யாசிக்கிற ஒரு பக்தன். இந்த உலகத்தில் 99% மக்கள் இறைவனிடம் பக்தி செய்வது இந்த பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் தான். ஆன்மீக ரீதியில் முதல் 3 பக்திகள் நியாயமானவை என்று தோன்றினாலும் பணத்திற்காக மகாலட்சுமியின் அருளை வேண்டுவதும் நியாயமான பக்திதான் என்று கூறப்படுவது சரிதானா? பணம் வேண்டி மகாலட்சுமியின் அருளை வேண்டுபவர்களின் பக்தி உண்மையில் இறைவனுக்கு உகப்பானது தானா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணும் உனக்கு தான் தெரியும், எவ்வளோ வேணும் எப்போ கொடுக்கணுன்றதெல்லாம் உனக்கே தான் தெரியும். அப்போ வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். இதுதான் கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்க வேண்டிய பிரார்த்தனை, அந்த ப்ரேயர் சிஸ்டம். நம்ம கேட்டால் தான் கடவுள் கொடுப்பாருன்னு நினைக்கிறதே கடவுளை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோன்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஒரு இன்ஃபேன்ட் சைல்டு இருக்குது, அந்த சைல்டுக்கு எப்போ பால் கொடுக்கணும்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாதா இல்லையா? அந்த பால் சூடாக இருந்துச்சுன்னா கூட அந்த சூடு பண்ண பாலை குழந்தைகிட்ட கொண்டு வரத்துக்குள்ளே ஃபுஃப்னு ஊற்றி கொண்டாந்து வாய் ஒன்று ஊற்றி பார்த்துன்னு குழந்தைக்கு கொடுக்குற அம்மாவும் இருக்கா இல்லையா? அதனால் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, எப்பெல்லாம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு தெரிஞ்சு நினைக்கிற தாயை மாதிரி பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால, அம்மாவை விட அன்பு காட்டக்கூடிய ஒரு பொருள் தான் கடவுள் என்பது. அது எங்கே இருக்குது? வெளியும் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள் இருக்கிறதுனால தான் கடை ப்ளஸ் உள், கடை உள் அப்படின்னு அதுக்கு பேர். அதனால் நம்ம கேட்டாலையும் சரி கேட்கலன்னாலும் சரி அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, இதுதான் கடவுளுடைய டெஃபனிஷன். இப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் பேதம் காட்டாது கடவுள். அது சாக்கடையிலையும் பெய்யும் மழை, சலசத்தோடும் ஆற்றிலையும் பெய்யும், பச்சை பசுமையான வயல்வெளிகளிலையும் பெய்யும். அதனால் அதுக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது, அதனுடைய போக்கில் அது பெய்யும், அவ்வளோதான். நீ சாக்கடையாக இருந்தால் வேஸ்ட் ஆயிடுச்சு, நீ வயலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். ஆறாக இருந்தாக்கா உனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் கடவுள் என்பது வாசித்து காணோனாததுன்னுவாங்க. எவ்வளோதான் ஆராய்ச்சி பண்ணாலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறாங்க, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாங்கிறாங்க. ஏன், எப்படி, ஒய், பட்டு, ஹவ்வு, இந்த கேள்வியெல்லாம் கடவுள்கிட்ட வேஸ்ட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதை விட்டுடு, எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நதிகளும் ஆறும் கடலும் மலையும் மடுவும் புல்லும் எல்லாமே உங்கள்கிட்டையும் இருக்குது. வெளியே இருக்கிறது தான் அதுக்கு பேர் என்ன, அண்டம். அதே தான் உங்கள்கிட்டையும் இருக்குது, இதுக்கு பேர் பிண்டம். நம்மக்கிட்டையும் இருக்குது, எல்லாமே ஒரு ஸ்மாலர் அட்டாமிக் ஃபியூஷனில் நம்மக்கிட்டையும் இருக்குது. அதனால் நம்ம எதையுமே கேட்கலைன்னா கூட அதனுடைய போக்கில் கடவுள் வழி நடத்துவார். இன்னும் சொல்லப்போனால், இப்போ காஞ்சியில் பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட எல்லோரும் போவாங்க, கல்யாணம் ஆகணும், பேத்திக்கு படிக்கணும், இப்படி எல்லாம் வேலை கிடைக்கணும், ஏதோ கேட்பாங்க. அவர் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுங்கிறாருன்னு நினைக்கிறியா? ஒன்றும் கேட்குறதில்ல. அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி கேட்டுன்னு அவர் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணிக்கினே இருப்பார். மிஞ்சி போனால் கையை இப்படி வச்சுன்னு இருப்பார், அவ்வளோதான். நீங்கள்லாம் போன பின்னால் அவர் ஏதோ ஒரு பூஜை பண்ணுவார் இல்லையா? அந்த பூஜையில் இவ்வளோ பேரும் என்னை நம்பி வரல, உன்னை நம்பி வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு எது நியாயம்னு உனக்கு படுறதோ நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோதான். ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் பரமாச்சாரியார் லெவலுக்கு போன மகானுக்கும் சேருது.
உனக்காக உட்காந்து ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அது சந்நியாச நிலைக்கு போனோம். ஏன்னா அவங்களுக்கு காரியவாதம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, நான் வர கேட்டிருக்கேன், இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வராங்களே, இவங்கெல்லாம் முருகனை நம்பி வராங்களா, உங்கள்கிட்ட வராங்களா? இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட காசு கொண்டாந்து கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உனக்கு கொடுக்குறாங்களா, முருகனுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், முருகனுக்கு தான் கொடுக்கணுன்னா இவன் பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றத்தெல்லாம் போய் கொடுத்துருப்பான். இவன் எனக்கு தான் பாக்கி. இதுக்கு முன்பிறவிகளில் நானும் கடவுளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு இவங்களுக்கு கனெக்ஷன் வந்துடுச்சு. அதனால் இவன் எனக்கு தான் பாக்கி, அதனால் எங்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். இல்லைனாக்கா திருத்தணிலையும் பழனிலையும் போய் கொடுத்துருப்பான் இல்லையா அப்படிங்கிறது ஒரு லாஜிக் அவர் சொன்னது. ரெண்டாவது, நீங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவீங்களா உங்ககிட்ட வந்தா அப்படின்னு. அவர் பொதுவாக நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு கற்பூரம் காட்டுற போது இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நான் ஏதோ ஒரு வகையில் இந்த முருகனுக்கு நான் திருப்பணி செய்து கொண்டிருக்கிற போது அதில் ஒரு கைங்கரியமாக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. ஒரு ராமருக்கு ஒரு அணில், இப்போ ராமருக்கு அணில் பிரிட்ஜ் காட்டுறதுக்கு பண்ணிச்சு, அதனால் அது அன்போடு தடவி கொடுத்தாரு. அதனால தான் அணில் முதுகில் 3 விரல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஸ்பெசிஃபிக்காக ரத்னகிரி கோயிலினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நான் இன்டப்டட், என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வு இல்லை, செயலின்றி கொன்ற மகருக்கு, நான் அவங்களுக்கு பாக்கி இருக்குது. அதனால் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவேன். அதனால் ஒரு மகான் உனக்கு அருள் செஞ்சிடறதுனாலே, அது கூட எதுக்காக செய்கிறாங்க, ஒரு கிராட்டிடியூடுக்காக செய்கிறாங்க. இல்லைன்னா வர்ற எல்லா டிவோட்டிக்கும் மாஞ்சி எல்லாம் ஒன்றும் செய்யறதில்லை எந்த சாமியும். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கம்பைன்டு ப்ரேயர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுற போது கூட உன்னுடைய கர்மா இருக்குது இல்லையா, அது ஒன்று தடுக்கும். அவங்களுடைய ப்ரேயர் உனக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா உன் தலையில் கர்மா இருக்குது இல்லையா, அதை நீ அனுபவிக்கணும்னு இருக்கும் இல்லையா, அதனால் உன்னால் அதிலேருந்து தப்பிக்க முடியறதில்லை. இது எவ்வளோ உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நானே எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 88, ஒரு 12, 25, 37 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுருக்கேன். எத்தனை 1000 பேர், எத்தனை லட்சம் பேருக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம் நாம். ஆனால் ஜனங்களால் அவங்க கர்மாவை மீறி அந்த பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு மேலே வர முடியறதில்லைங்கிறதுக்கு நான் எவ்வளோ உதாரணங்களை புக்கிலையும் போட்டிருக்கேன், எழுதியும் இருக்கேன். நான் நிறைய பண்ணியிருக்கேன். பகவான் கிருஷ்ணரின் விராட் ஸ்வரூபம் விநாயகர், கார்த்திகேயன், விஷ்ணு, சிவன், பிரம்மா, நரசிம்மர், ஆஞ்சநேயர், அக்னி, ப்ரஹஸ்பதி, அஷ்டதிக் பாலகர்கள் என்று எல்லோருடைய முகங்களையும் கொண்டதாக கூறப்படுகிறது. அப்படியானால் பகவான் கிருஷ்ணரின் விராட் ஸ்வரூபம் என்றால் என்ன? அதற்கும் அவரது விஸ்வரூபத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. அப்போ இதுக்கு என்ன பேர்? பிண்டம். இந்த உலகத்தில் இருக்கிற நதிகள், மலைகள், கடல்கள், எல்லா ஜீவராசிகளும் அதுக்கு என்ன பேர்? அண்டம். ஸோ அது நாம் இந்த உலகத்தினுடைய ஒரு மினியேச்சர் ஃபார்ம். இந்த உலகத்தில் மலை இருக்கா, நம்மகிட்டே இருக்குது. ஆறு இருக்கா, நம்மகிட்ட இருக்குது. உனக்கு நீ எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ளே இருக்கேன். சம்ரட்சணா ஒரு பாட்டு இருக்கும், நீ என்னுள் வசிக்கிறாய், நான் உன்னுள் இசைக்கிறேன். ஏதோ ஒரு என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங்கு வேண்டும் சங்கரா, வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். சம்ரட்சணா பாட்டு. இந்த மாதிரி யாரும் உலகத்தில் ரெண்டாவது விஷயம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்க்குற எந்த கடவுள் வடிவமும் கடவுள்னு தனியாக ஒன்றும் இல்லை. கடவுள் என்பது ஒளியினால் உருவாக்கப்பட்ட ஒரு இது. நான் எத்தனை தடவை காட்டிட்டேன். நீ பிள்ளையாரை எப்படி நினச்சிருக்க, ஒரு யானை மாதிரி, தும்பிக்கெல்லாம் வச்சுன்னுக்கிற மாதிரி, இப்படிலாம் உட்காந்துக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி அப்படி இருக்க மாட்டார் பிள்ளையார். பிள்ளையாருன்றவர் ஒரு மயில் மாதிரி இருக்கும், அது மேலே ஓம் 3ஆம் நம்பர் போட்டில், அதுதான் பிள்ளையார். முருகர் எப்படி இருப்பார்? அப்படி தான் இருப்பார், ஒரு ஓம்கார் சொரூபம். இந்த ஓமினுடைய ஒலி வடிவம் இருக்கு இல்லையா, அதுதான் பிள்ளையார். அதனுடைய ஒளி வடிவம் இருக்கு இல்லையா, தீபமங்கள ஜோதி நமோனமா, அதுதான் முருகர். இந்த சினிமாலாம் பார்த்துட்டு முருகர்னு உனக்குன்னு ஒரு கேரிகேச்சர் வச்சுருக்கேன். இந்த கோயில்கள்லாம் போய் நீ முருகர் சிலை, பிள்ளையார் சிலை எல்லாம் பார்க்குற போது உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கணபதி, அந்த கணபதி, விதவிதமாலாம் காட்டுறாங்க. அப்படிலாம் இருக்காது. பெருமாள்லாம் எப்படி இருப்பார்? 3 நாமந்தான் அவருடைய ஃபேஸு, வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ மக்களுக்கு
ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியினுடைய அவுட்லெட்டாக இருக்கிறது தான் இந்த லைட்டு, இந்த மைக்கு, ஃபேனு எல்லாம். நீங்கள் இந்த ஃபேனையும் லைட்டையும் அதெல்லாம் கண்டெய்னர்ஸ் ஆஃப் தி அவுட்லெட்ஸு. அதுதான் அந்த எலக்ட்ரிசிட்டின்னு மிஸ்கன்ஸ்ட்ரூ பண்ணிக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டி வேறு, கடவுள் என்பது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை யார் வேணால் வாங்கலாம். நீ மாத்திரம் இல்லை, நான் மாத்திரம் இல்லை, ஈயெறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அதே கடவுள் தான் இருக்கார், அதே எனர்ஜி தான் இருக்குது. இதெல்லாம் தெரியாதவங்க அந்த எனர்ஜி இந்த உலகத்தில் வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, கிரகிச்சவங்கன்னு சொல்கிறது, அவங்க தான் நீ பார்க்குற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், பரமாச்சாரியார், ராகவேந்திரர், சிரிடி பாபா எல்லாம் அந்த மாதிரி தான். அவங்களாம் வாங்கினவங்க. ஆனால் அவங்க நல்லது செஞ்சாங்க. அந்த எனர்ஜியை வாங்கி மக்களுக்கு நல்லது செஞ்சதுனால வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இஃப் யூ லீட் எ வேல்யூ பேஸ்டு லைஃப் வித் யூட்டிலிட்டி டு த சொசைட்டி, யூ வில் பி அக்செப்டட் ஆர் ரெஸ்பெக்டட் ஆன் பார் வித் காட். அப்படி தான் இந்த சிரிடி சாய்பாபாவும் எல்லா தெய்வ வடிவங்களும் அப்படி தான் வர்றது. உனக்கே தெரியும், ஆஞ்சநேயர் யார்? இங்கே தான் திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு ராட்சசனுக்கும் ஒரு வானர தலைவனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்தவர். சிரிடி சாய்பாபா யார்? ஹைதராபாத்தில் பிறந்து சிரிடியில் அவர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார், ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தார். பரமாச்சாரியார் உங்களுக்கே தெரியும், அப்பா அம்மாவுக்கு பிறந்து 12 வயசில் மடாதிபதி ஆனவர். ராமர் யார்? குழந்தையே இல்லாத தசரதனுக்கு இவங்க புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதில் 3 வயசுக்கு 4 குழந்தைங்க ராமலட்சுமண பரதசங்களும் பிறந்தாங்க. கிருஷ்ணர் யார்? ஜெயிலில் இருந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து இன்னொருத்தனாய் வசுதேவர் கூடையில் யமுனையை தாண்டி கொண்டு போய் யசோதை கிட்ட விட்டு வளர்க்கப்பட்டவர். அதனால் நீ எந்த ஒரு கடவுளை இன்றைக்கி கடவுள்னு சொல்லி கும்பிட்றியோ அவங்களெல்லாம் ஒன்றை மாதிரி என்ன மாதிரி தான். நீங்கள் நாளடைவில் அவங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால, இப்போ பரமாச்சாரியார் படம் எத்தனை வீடுங்கள்லேயும் இருக்கும். பரமாச்சாரியார் கடவுளா? நீ நம்பனா கடவுள். ஆம் என்றுரைக்கில் ஆமேயாம், அல்லதே என்றுரைக்கில் அல்லதேயாம். நீ நம்பனியானா அவர் கடவுள் இல்லை. அவர் ஒரு ஐயரு வேத குடும்பத்தில் வந்தார், மடாதிபதினு நினச்சானா அதுவும் உன்னோட டெரிவேஷன். யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்லை, நீ அவரை கடவுள்னு கும்பிட்டு தான் ஆகணும்லாம் சொல்கிறது கிடையாது. அதனால் உலகத்தில் கடவுள்ன்றது ஒரு ஒளி வடிவமான விஷயம். அது எல்லாம் வேறு 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 எப்படி இருக்கும்ன்றதையும் நான் காட்டிட்டேன். இந்த மாதிரி கேமராவில் நான் பார்க்குறத காட்டி முடிச்சிட்டேன். எத்தனை நம்ம சொல்லி கூட ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த வில்லு அம்பெல்லாம் வச்சுருந்தா ராமர், புல்லாங்குழல் வச்சுருந்தா மயில்பீலி வச்சுருந்தா கிருஷ்ணர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கடவுள் தான். ஆனால் நான் கடவுளுங்கிறது என்னுடைய அனுபவங்களால் நான் உணர்ந்தது. அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீ மனுஷன் கிடையாது, உங்கள்கிட்ட ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது, உன்னாலேயும் கூட 4 பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறது. யூ ஆர் சம்படி ஹூ இஸ் ஹேவிங் மோர் எனர்ஜி தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்டு. அவ்வளோதான். அந்த எனர்ஜி யார்கிட்ட வருதோ அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஏதோ ஒன்றத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். இது எல்லாத்துக்கும் முடியும். ஒரு கலெக்டர்னால் ஒரு கலெக்டருக்கு என்ன பவர்னு தெரியாதா? ஒரு என்ஜினியருக்கு என்ன பவர், டாக்டருக்கு என்ன தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி தான் ஒரு சாமியாருக்கு அவருக்கு என்ன முடியுன்றது அவருக்கு தெரியும். இதெல்லாம் கூட அவங்கவுங்க விருப்பப்பட்டு தேடிக்கினது தான். கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி நீ ஆசைப்பட்ட. ஐ ஹேட் த ஆப்ஷன் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், டாக்டர், இன்ஜினியர். நானும் இது வேணாலும் ஆயிருக்கலாம் இல்லையா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த லைனில் இருக்கேன் நான். அதனால் கடவுள் என்பது உனக்கு டவுட்டே தேவையில்லை, நானும் நீ தான். அந்த எனர்ஜி உலகம் பூரா இருக்குது. அது உன்னால் அதை கிரகிக்க முடியும்னா நீ கூட இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ண முடியும். இட்ஸ் ஃபார் யூ டு கெட் தட் எனர்ஜி. சும்மா வந்துடுமா? அதுக்காக கோயில்களை சுற்றணும், மகான்கள் எல்லாம் போய் ஆசீர்வாதம் பண்ணணும். உனக்கு ஏதாவது கர்மா பாக்கியிருந்தால் அந்த கர்மாவை வேறு கழித்து தொலைக்க வேண்டியிருக்கும். மானம் அவமானம் ரெண்டுத்தையும் தாண்டி போக வேண்டியிருக்கும். துக்கம் சுகம் ரெண்டுத்தையும் தாண்டி போக வேண்டியிருக்கும். ஒரு பெட்டர் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, வெறுப்பை விடுறது, கோபத்தை விடுறது, பொறாமையை விடுறது, எல்லாம் இந்த பாரபட்சமும் இல்லாமல் ஜனங்களை நடத்துறது, இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தான் டிவைன் இன்க்ரீடியன்ஸு. அது நீ உங்கள்கிட்ட கொண்டு வர வேண்டியிருக்கும். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வயதில் வாழ்வாங்க வாழ்தெல்லாம் அதுதான். நீ சும்மா வேஷம் கட்டின்னு புள்ளங்குழல் வச்சுன்னு நான் தான் கிருஷ்ணர்னா யாரும் ஒத்துக்குவாங்க? யூ ஹேவ் டு கெட் இன் டு தோஸ் குவாலிட்டிஸ். கிருஷ்ணர்னா என்ன? பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ஒரே ஆள் இந்த உலகத்து கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு போயிட்டான்.
ராமர்னா என்ன, எந்த சூழ்நிலையிலையும் தர்மத்தை பிசகாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுநாதர் யார்? கடவுளுக்காக சர்வபரி தியாகம் செய்தவர் இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடவுளோட சிலுவையில் போட்டு அவமானப்படுத்தினா கூட அவர் கடவுள் தான் எல்லான்னு சொல்லி உக்காந்துருந்தார். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும், சும்மா இல்லை. இப்போ பரமாச்சாரியார் மாதிரி இருந்தாங்க. அவங்க ஒரு 12 வயசுக்கு வந்து 99 வயசு வரைக்கும் என்ன அவங்களுக்கு லைஃபு, கல்யாணமா, குழந்தை குட்டியா, வீடா, வாசலா, ஒன்றும் இல்லை. அப்படியே நடந்து போயினே இருப்பார் பல்லக்கு பிடிச்சின்னு. எங்கேயோ ஒரு அழுக்கு குட்டை ஏரி எதையாவது குளிப்பார். ஒரு கொஞ்சம் வாழைப்பழ சத்துமாவும் வந்த திராட்சையை சாப்பிடுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வர்ற ஜனங்கள்லாம் குறையதான் சொல்ல போகிறாங்க. நான் நல்லா கரைஞ்சாமே யாராவது சொல்ல போகிறானா, எல்லாத்தையும் அவர் கேட்டுகிட்டே இருந்து இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாகம் வளர்த்து அம்பாளுக்கு போய் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுமான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அவருக்கு பர்சனல் சைடுன்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி உன்னால் பண்ண முடிஞ்சால் நீ கூட தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். கொஸ்டின் ஃப்ரம் ஃபோட்டோ உமா. சாமி குட்டி என்று தங்களை செல்லமாக அழைத்து தங்களை ராமராஜ்யாவில் வந்து சந்தித்த விழுப்புரம் சாமிகள் அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன் என்று கூறியிருக்கிறார். தங்களுடைய ஆத்ம சக்தி எவ்வாறு இருக்கும் என்று தங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சமீபத்திய அருளுரை ஒன்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் தங்களுடைய ஆத்ம சக்தியை எங்களை போன்ற சாதாரண மனிதர்களின் ஊனக்கண்களுக்கு தெரிகிற மாதிரி பூரண பிரம்மம் என்ற சிலாரூபத்தில் இங்கு ராமராஜ்யாவில் பிரதிஷ்டை செய்து அருள் பாலிக்க செய்திருக்கிறீர்கள். அதே போல தங்களிடம் குடிகொண்டிருக்கும் அத்தனை தெய்வங்களின் ஒளி வடிவங்களையும் சிதம்பர ரகசியத்தையும் கூட புகைப்பட வடிவில் இங்கு பூரண பிரம்மம் கோவில் வளாகத்தில் தாங்கள் டிஸ்பிளே செய்திருக்கிறீர்கள். இது மாதிரி விழுப்புரம் சுவாமிகளுக்கு ஞான ரூபமாக காட்சி தந்த தங்களுடைய குண்டலினி சக்தியின் திருவுருவத்தை எங்களை போன்ற சாதாரண அடியவர்களும் கண்டு வணங்குவது சாத்தியமா, அல்லது அது மகான்களுக்கு மட்டுமே கிடைத்த வரப்பிரசாதமா? தங்களிடம் ஞான ரூபமாக இருக்கும் குண்டலினி சக்தி எந்த வடிவில் இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அதை விளக்கி அருள முடியுமா? தங்களிடம் இருக்கும் குண்டலினி சக்தியின் ஞான நிலையும் ப்ளூ கான்ஷியஸ்னஸும் ஒன்றுதானா? குண்டலினி சக்தின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு அட்டாமிக் எனர்ஜி, இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அது ஓகேவா? அதை உன்னால் பார்க்க முடியாது. அந்த சக்தியினுடைய பிரபாவத்தை உங்களால் பிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் அதுக்கு தவம் செஞ்சுருக்கணும். தவமும் தவமுடைய ஆர்க்கையாம். அப்போ அந்த விழுப்புரம் சாமியார் என்ன பண்ணுறாரு? ஒரு நாளைக்கு ஒரு இட்லி சாப்பிட்றாரு. டெய்லி திருவண்ணாமலையே மலை சுற்றுறாரு. நீ அந்தமாரி ஒரு இட்லி சாப்பிட்டு டெய்லி மலை சுற்றுவியா? அப்போ உனக்கும் அந்த ஒரு அக்கல்ட் பவருன்றாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் உனக்கும் கிடைக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? நான் பூர்ணபிரம்மம் கோயிலில் பார்த்தபோது சேஷாதிரி சுவாமிகள் அந்த சிலையில் இருக்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் சேஷாதிரி சுவாமிகளாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு முன்னால் நாம் திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகளாக இருந்தோம். காஞ்சிபுரத்துலேருந்து போயிட்டு அந்த சேஷாதிரி சுவாமிகளுடைய வடிவம் நம்ம பெருமாளில் இருக்குது அப்படிங்கிறது அவர் கண்ணுக்கு ஏன் தெரியுதுன்னா, நீங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்குற போது கிருஷ்ணர் தேர் ஓட்டின்னு சவுக்கு வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அப்போ அவங்க அர்ஜுனனுக்கு தன்னை வெளிப்படுத்தணும் தான் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு? தேர்ட் ஐயை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பஷ்யமே ருத்ர ரூபம், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறா அப்படின்றார். இப்போ இவர் தேரில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வடிவம் இல்லையா, அதுதான் அந்த விராட் விஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது. அதுதான் அந்த தேர்ட் ஐயினால தான் அவருக்கு கொடுக்க முடிஞ்சது. இதே மாதிரி துரியோதனுடைய சபையில் ஒரு தடவை கிருஷ்ணர் எடுத்து கொடுத்துருக்காரு, அந்த வடிவத்தை காட்டியிருக்காரு. நீங்கள் தவம் செய்தீங்கன்னாக்கா, நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போது எனக்கு ஏதோ ஒரு பிறவியில் சம்மந்தம் இருக்கிற யாராவது என் கண்ணுக்கு தெரிகிற போது அவங்க இந்த வடிவத்தில் தெரிய மாட்டாங்க. இதுக்கு முன்னால் எந்த ஜென்மத்தில் எனக்கு தெரியுமோ அந்த ஃபார்மில் தான் எனக்கு அவங்க தெரிவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அமெரிக்காவில் டாக்டர் ஸ்வரூபா ராணின்னு விசாகப்பட்டினத்து பொம்பளை, அந்த அம்மா வேர்ல்டு ஃபேமஸ் அனஸ்திஸ்ட்டு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்கள் எதிரில் வீணா வாசிக்கணும்னா வாசிக்குமான்னு பாஸ்டனில்.
அவங்க வேணும் வாசிக்கிற போது எனக்கு டாக்டர் அம்மா தெரியவே இல்லை. அங்கே எதிரில் ஏகலைவன் உட்காந்துட்டு இருக்கான். நான் சொன்னேன், அம்மா ஏகலைவனுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னேன். அவன் சொன்னேன், அவுஸ்டேஞ்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏகலைவனுக்கு எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி தெரியுது? மகாபாரத காலத்தில் நான் துரோணராக இருந்தேன். அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்து என்கிட்ட பாடமே கற்றுக்காத ஏகலைவன் பெரிய ஆளாக வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் வேடுவச்சு விடுவனாக இருந்தபோது அவன் அங்கே உனக்கு குரு காணிக்க கொடுக்குறன்ற போது உனக்கு போட்டியில் நீ அவனுக்கு அர்ஜுனன் இருக்கக்கூடாதுன்னு கட்டவரில் கட்டி வாங்கினோம் இல்லையா? அந்த பழைய கனெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த அம்மா இன்றைக்கி இப்போ டாக்டராக இருக்கா, பொம்பளையாக இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா. ஆனால் நம்ம கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த எத்தீரியல் பாடிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் பாடி. இதுக்குள்ளே ஒரு உடம்பு எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு கூட இருக்குது. அந்த உடம்பு நமக்கு தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்க வேணாம். இப்போ நான் தூங்குகிற ரூம்லேயே கூட பல நேரங்களில் இந்தமாரி காற்றுங்கள்லாம் வரும், எல்லாம் வரும். இப்போது ஒரு 5 நாளைக்கு முன்னால் படுத்துருந்தேன். தலையில் முண்டாசு கட்டிக்கின்னுட்டு நிறைய தாடியெல்லாம் வச்சுக்கின்னுட்டு இப்படி கம்பளி இல்லை அதெல்லாம் இப்படி போத்துன்னு பஞ்சகச்சம் கட்டிக்கின்னுட்டு ஒரு ஆள் அங்கே வந்து ஜன்னல்கிட்ட அப்படி நிற்கிறாரு. அது யாரோ ஒரு மகான் அந்த மாதிரி நிற்கிறாரு. நம்ம எந்திரிச்சு அவங்கள பார்க்குறோம், அவங்க நம்மளை பார்க்குறோம். நமக்கு தெரியும் இது நெகட்டிவ் ஸ்பிரிட்டு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டுன்னு தெரியும். அது பாட்டுக்கு போயிடும். அந்த எப்படி அவங்க ஜன்னலெல்லாம் ட்ரெஸ்பாஸ் பண்ணிக்கிட்டு வராங்கன்றதே ஒரு அதிசயமான விஷயம். ஏன்னா அது எத்தீரியல் பாடி. அதே மாதிரி பல நேரங்களில் இந்த ஏரியாவில் எதனா செத்து போன காற்றுங்கள்லாம் இருக்கும், அதுங்கெல்லாம் வரும். வந்து எதனா ஒரு மூலையில் இப்படி காலை கட்டிக்கின்னு இப்படி உட்காந்துன்னு இருக்கும் பரிதாபமாக. அதனால் நீ இந்த உயரங்களை தொட்டால் தான் உனக்கு அதெல்லாம் புரியும். தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் தென் வாட் யூ கேன் மீட் ஆன் திஸ் ஹெர்த். ஓ மிஸ்டர் ஒரிஷியோன்னு ஷேக்ஸ்பியர் டைலாக் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை தொடுக்கிற போது பார்க்க முடியும், பல விஷயங்கள் புரியும். ஒரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவல் உடலுக்குள் உத்தவன் ஒரு பொருள் கண்டேங்கிற மாதிரி நாங்கள் உங்களையெல்லாம் இந்த ஆத்மாவாக நீங்கள் இருக்கிற போது தான் வந்து ஒரு அஃபினிட்டி இருக்கும். இறந்து போன பின்னால் அது என்னங்குது, ஒரு குப்பை. யார் உடம்பாக இருந்தாலும் அது ஒரு குப்பை தான். வி டோன்ட் அட்டாச் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தீஸ் திங்ஸ். எந்த ஒரு உடம்பு எப்போ இறந்து போனாலையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சாவெல்லாம் அட்டன் பண்ணுறதே இல்லை, கம்ப்ளீட்டாக சாவு அட்டன் பண்ணுறது சேர்த்து போச்சு. என்னங்குது, யாராவது குப்பையை கட்டின்னு அழுவாங்களா? ஸோ சாவுன்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். வந்த வேலை ஆகிப்போச்சு, நீ போயிட்ட, திருப்பியும் வரதான் போகிற. நீங்கள் எல்லாம் மோட்சம் அடைஞ்சிட்டிங்க, திருப்பியும் தான் வருவீங்க உலகத்துக்கு. அப்போ ஏதாவது ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு பாக்கி இருந்தால் நீங்கள் என்கிட்ட வருவீங்க, திருப்பியும் வருவீங்க, என்னை பார்க்கறதுக்கெல்லாம் வருவீங்க. ஓகேவா? பெரிய சப்ஜெக்டு இது. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலையும் உனக்கு புரியாது. நீ ஆன்மீகத்தில் மேல்நிலைகளுக்கு போ, அப்போ உனக்கு பாடி செப்பரேட்டு ஸ்பிரிட்டு செப்பரேட்டுன்றது தெரியும். உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உனக்கு புரியும். அதுக்கப்புறம் உன்னால் எதிரில் இருக்கிற ஆத்மாக்களுக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவினுடைய அந்த ஃபார்மேட் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே யார் இருக்காங்கங்கிறது. நீ உன் பேர் முனுசாமின்னு சொல்லிக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது குப்புசாமியோ கோவிந்தசாமியோ இருக்கும். அது எங்களுக்கு தான் தெரியும், எங்கள் கண்ணுக்கு தெரியும் யாருன்ற மாதிரி. எதுக்காக எங்களுக்கு தெரியுறாங்கன்றதும் தெரியும். நாங்கள் இந்த மாதிரி மகான் ஆகிறதுக்காக எவ்வளவோ பிறவி அலைஞ்சிருப்போம். அப்போ யாரோ ஒருத்தர் எங்களுக்கு கனெக்டடாக இருப்பாங்க. இதுக்கு முன்பிறவிகளில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒன்று. அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு தெரியும். கோடிசாமி இருந்தார், அவர்கிட்ட நான் சொன்னேன், சாமி நான் மகேந்திரகிரி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். எனக்கும் அங்கெல்லாம் போகணும் தான், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி வச்சுருக்குது, அதை பைசல் பண்ணிட்டு போகலாம் தான் உட்காந்துன்னு இருக்கிறேன்னாரு. அப்போ கோடிசாமி மாதிரி ஒரு நிலைக்கு போனவங்க கூட பாக்கி சாக்கின்னா என்ன, அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மோர் வாங்கி கொடுத்தாங்க, டீ வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு முன்பிறவிகளில் அவர் அலைஞ்சின்னு இருந்த போது ஒரு பாடகச்சேரி சாமியாக இருந்திருப்பார். அந்த மாதிரி நிறைய இடங்களில் அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து நான் எலிசபெத் மகாராணி கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே அம்ஜிகரையில் ஜட்ஜு பலராமையா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேங்கிறாரு. தண்டையார்பேட்டில் வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேங்கிறாரு. லட்சுமி தேவராஜ் வீட்டில் கொஞ்ச நாள், புரியப்பாளையம் ஜமீன்தார் வீட்டில். இப்படி அவங்களுக்கு எந்த கனெக்ஷனுக்காக யார்கிட்ட வந்தோம் போனோன்றதெல்லாம் தெரியுது இல்லையா, அவங்களுக்கு தெரியும், அந்த மகான்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அந்த கடனை கழிக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவங்க கேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் கடன் கழிச்சிட்டு போகணும், அதுக்காக அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்போ கொஞ்சம் முன்னே கூட நான் போன வாரமாக படிக்க சொன்னேன்.
சிவபிரபாகர சித்தயோகின்னு கேரளாவில் இருந்தார். 700 வருஷம் பெரிய ஆள் அவர். அவர் யார்? ஐயப்ப சாமியுடைய அசோசியேட் புலிநாயக சாமி. அவர் பேர் புலிநாயக சாமி. இன்றைக்கி நீங்கள் சபரிமலை போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த பட்டணந்திட்டாங்கிற ஊரில் ஒரு 3 கிலோமீட்டர் மலை மேலே போனாக்கா அவருக்கு சமாதி கோயில் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஏன் போனார்? அங்கே இருக்கிற பாறைக்கு என்ன பேர்? புலிப்பாரம். அவர் புலிநாயக சாமியாக இருந்தபோது அந்த புலிப்பாறையில் இருந்திருக்காரு. அதனால் இவ்வளோ பெரிய உலகத்தில் 700 வருஷம் முடிஞ்சு அவர் இன்னும் பேக்கப் பண்ணுற போது அங்கே போய் அந்த இடத்த அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல் வாத்தியார் விட்டு வாங்க சொல்லி, வாங்கிறதுக்கு ஸ்கூல் வாத்தியார் சொல்கிறார் என்கிட்ட பணமே இல்லைன்ட்டு. அப்போது அவருடைய சங்கல்பம் நேராக பாண்டியன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியார், பழனி இன்னொரு சாமியார் பழனிசாமி, அவர் அனுப்பிச்சார். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காருன்னு அவர் அனுப்புகிறார். இன்னொரு சாமியார் அவர் ஒரு ஆள் அனுப்புகிறார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை. அவருக்கு அந்த இடத்த வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ சின்னதாக ஒரு அங்கே இருக்குது அந்த இடம். அவர் யார்? ஐயப்பசாமியுடைய ஃப்ரெண்டு புலிநாயக சாமின்னு சொல்கிறது. அவர் 700 இயர்ஸ் இருந்தார். அவர் அந்த ஏரியாவில் எங்கெல்லாம் சுற்றின்னு இருந்தார், எல்லா வீட்டுக்கும் போகிறாரு வராரு. அவருக்கு தெரியும் இந்த வீட்டில் நான் இருந்தேன், அந்த வீட்டில் நான் இருந்தேன், இதெல்லாம் தெரியும். நான் அவர்கிட்ட போகிற போது அவருக்கு நான் ஐயப்பசாமிங்கிறது தெரியும். அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் என்னன்றது அவருக்கு தெரியும். நாங்களாம் அந்த காலத்தில் ஒன்றா இருந்திருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு இந்த வீட்டில் இந்த அட்டைக்கான்னுவாங்க இல்லையா, பரன், அதில் தேடி பிடிங்க. அதில் இந்த மாதிரி ஒரு நான் இத்தனாவது குழந்தையாக இந்த வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு அதில் படிக்க சொல்கிறார். அதில் இருக்குது. அப்போ சொல்கிறார், இந்த வீடை என்றைக்கு நீங்கள் இடிக்கிறீங்களோ அன்றைக்கி இந்த உடம்பை நான் விட்டுருவேன்றார். அதே மாதிரி அந்த வீட்டை அவங்க ஓல்டாகி போச்சுன்னு இடிக்கிறாங்க, அன்றைக்கி அவர் உயிரை விட்டார். இப்படி எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது. உலகன்றது கண்டினியூட்டி. இது பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. இட்ஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் எக்ஸ் பாடி டு ஒய் பாடி. செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன் தான் ஆன்மீகம். அதனால் யாரும் புதுசு கிடையாது, யாரும் பழசு கிடையாது. முன்னர் நம்ம திசையினால் பிறந்தோம் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் நத்திங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். வி ஆர் நாட் பெர்ஃபார்மர்ஸ், வி ஆர் ஒன்லி விட்னஸஸ். நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கிறவர்களே தவிர நாம் எதுவுமே கேட்கறதில்லை. நல்லதும் செய்கிறதில்ல, நம்ம கெட்டதும் செய்கிறதில்லை. நம்மளுக்குள்ள உறவும் இல்லை, நமக்குள்ள துறவும் இல்லை. எதுவும் பழைய வாசனைகள் இருக்கா, நம்ம சந்திக்கிறோம், அவ்வளோதான். பழைய கனெக்ஷன் தான் பார்ப்போம். இப்போ நீங்கள்லாம் என்கிட்ட வரீங்கன்னா கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் என்கிட்ட வரீங்க. இல்லைன்னா ஏன் இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய மெட்ராஸில் எங்கிட்ட எங்கே ஒரு மூலையில் 40 கிலோமீட்டர் தெளிவாக உட்காந்துக்கிறேன் நான். அப்போ வருவீங்க, கனெக்ஷன் இருந்தால் வருவோம், நம்ம சந்திப்போம். ஓகேவா? ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. வங்கக்கடலையோரம் இங்கு வந்ததும் நீங்கிடும் பாரம். என்றும் வருவார் நலம் பெறுவார் அவர் உருவார் சுகம். அதனால் தினம் ஆயிரம் ஆயிரம் ஆரம் எல்லாம் அச்சீவ சங்கருயாரம். எல்லாம் அச்சீவ சங்கருயாரம். சங்கரதேசிகநிதயம் இதில் சம்ரக்ஷணா சொர்க்கமுதயம். சங்கரதேசிகநிதயம் இதில் சம்ரக்ஷணா ஸ்வர்கமுதயம். இது சபையோ திருப்பதியோ புது யுகமே தருமதியோ என சந்ததம் வந்திக்கும் பீதியும் நம்மை சார்ந்திடுமே சங்கநீதியும். நம்மை சார்ந்திடுமே சங்கநீதியும். ஆயிரம் தாமரை விரிப்பு
அந்த ஆனந்த தாண்டவன் சிரிப்பு, எங்கும் மலை மோதிடும் சிவலாகிரி, அதிலே மனம் பறி போய்விட அங்கங்கள் எங்கிலும் களிப்பு. அத்தனை பேருக்கும் செழிப்பு உண்டு, அத்தனை பேருக்கும் செழிப்பு. ஞானத் தமிழ் மறை முழக்கம், எங்கள் நாயகன் நாவுக்கு பழக்கம். இது நதிவாரிய புனலோ கடைமட மீறிய செயலோ என நாள்தோறும் தத்துவ விளக்கம். வான நாட்டவர் கேட்பது வழக்கம், வான நாட்டவர் கேட்பது வழக்கம். தொண்டர்க்கு தொண்டனாயிருப்பான், இவன் தோழர்க்கு தன்னையே கொடுப்பான். கற்று துறை போகிய புலவோருடன் மறையோதிய பெரியோர் தொழ சித்தர்க்கு சித்தனாயிருப்பான். பெரும் பித்தனை போலவும் சிரிப்பான், பெரும் பித்தனை போலவும் சிரிப்பான். சங்கர தேவனின் ஆட்டம், அதில் சக்தி குமாரர்க்கு நாட்டம். இன்பச் சதிராடுது மனமே, உயிர் ஜதி போடுது தினமே என சந்தத்தில் பேசுது கூட்டம். இது சந்திர சூரியர் தோட்டம், இது சந்திர சூரியர் தோட்டம். வங்கக்கடலலை ஓரம், இங்கு வந்ததும் நீங்கிடும் பாரம், இங்கு வந்ததும் நீங்கிடும் பாரம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், பாரமற்ற பவர்கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சாரக்கடல் தாண்டி விடலாம். ஆசை என்னும் பாரத் கப்பலை ஏறக்கூடாது, ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள். பேரை சொன்னால் போதும் கூலி கேட்கவே மாட்டான், ராமா ராமா என்று சொல்லி தாண்டி விடலாம், கண்ணா கண்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம், பாண்டுரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம், சரணம் ஐயப்பா என்றே தாண்டி விடலாம், அல்லா அல்லா என்று சொல்லி தாண்டி விடலாம், இயேசு இயேசு என்று சொல்லி தாண்டி விடலாம், புத்தா புத்தா என்று சொல்லி தாண்டி விடலாம், பாபா பாபா என்று சொல்லி தாண்டி விடலாம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.